தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். இப்பதான் நாங்க தற்குறி இல்ல, ஆச்சரியக்குறி அப்படின்னு விஜய் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நாங்க தற்குறி தான் அப்படின்னு நிரூபிக்கும் வண்ணம் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் ஒரு சில விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்னன்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு வெற்றி கழகம் ஆரம்பிச்சதிலிருந்தே அதிகமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தற்குறி கழகம் அப்படின்றது தான். இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, விஜய் தன்னுடைய ரசிகர்கள தொண்டர்களாக மாத்திய பிறகு இந்த ரசிகர்கள் திரையரங்குல எப்படி செயல்படுவாங்களோ, அதே மாரி செயல்படுற காரணத்தினாலேயே ரொம்பவே வெறுப்பு உண்டாகி, தமிழக வெற்றி கழகம் அப்டின்னாலே ஒரு தற்குறி கூட்டம் அப்டின்னு சொல்லும்படி தான் நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கடைசியாக கரூர்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்க. விஜய் துளியும் கவலை இல்லாம கிளம்பி போயிட்டாரு அப்டின்ற ஒரு விமர்சனமும், அதற்கு அடுத்தபடியாக பழி ஏற்காம இதற்கு திமுக தான் காரணம் அப்டின்னு பழிய தூக்கி போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவர் தான் விஜய் அப்டின்ற ஒரு பெரிய விமர்சனம் தான் தற்போது போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது, மேலும் ஒரு பாயிண்ட் சேர்க்கும் வண்ணம் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களுக்கும் விஜய் வரமாட்றாரு அப்படின்ற காரணத்தினால, விஜயுடைய ஒரு கட் அவுட்ட தயார் பண்ணி, அது கூட புகைப்படம் எடுத்து இணையத்தில வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பார்க்குற ஒவ்வொருத்தருமே, உண்மையிலேயே நீங்க தற்குறி தானடா! நாங்க கூட உங்கள கலாய்க்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைய பயன்படுத்துறோம். ஆனா, உங்க ஒவ்வொருத்தருக்குமே அரசியல்னா என்னன்னே தெரியாம இருந்துட்டு இருக்கீங்களே! அப்படின்னு அனைத்து நெட்டிசன்களுமே பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்த தற்போது கலாய்ச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே தற்குறி கிடையாது. நாங்க அனைவருமே ஆச்சரியக்குறி அப்படின்னு விஜய் பெருமிதமாக சொல்லிய கொஞ்ச நாட்கள்லயே, தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் இப்படி பண்ணியிருக்கிறது நிச்சயமாக விஜய கோபம் தான் படுத்தியிருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்து மேல இவ்ளோ விமர்சனம் இருக்கு. இன்னொரு பக்கம் நிர்வாகிகள் இப்படி பண்ணியிருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்து மேல மக்களுக்கு ஒரு மரியாதையே இல்லாம போகுறதுக்கு ஒரு வலு சேர்க்கும் வண்ணமா தான் மாறியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த தற்போது அனைத்து தரப்பு நபர்களுமே விமர்சிக்க, நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய புள்ளியான சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா, இத விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இது மட்டும் இல்லாம அடுத்தபடியாக இடும்பொன்னும் கார்த்தியும் தற்போது ஏஐ பண்ணியிருக்கலாமே இந்த மாரி கட் அவுட் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்த வச்சு, அறிவில்லாத தற்குறி பாய்ஸ் அப்படின்னும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. மேலும் அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் இந்த விஷயத்த பத்தி பேசுவாரு அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.